ஓகே, இப்போ ஆஸ்துமாக்குள்ளே டக்குன்னு நுழைஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ மேரோ பீடியாட்ரிக்ஸில் என்ன ஆஸ்துமா பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் பேசிக்காக வந்து ஆஸ்துமா பற்றி சொல்லிடுறேன். ஏ ஃபார் ஏ ஆஸ்துமா, ஏலேருந்து ஏ முடியுது. ஸோ அந்த ஏ ஆரம்பிச்சு ஏ முடியுது. ரிவர்ஸில் படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ரிவர்சிபிள் ஆஸ்துமா அப்படின்றது வந்து என்னது, ரிவர்சிபிள்னால நம்ம ஏல ஆரம்பிச்சு ஏ. ஸோ இது ஏ இங்கே வந்து ஒரு பில்டிங் எழுப்புது, இன்னொரு ஏ வந்து இங்கே வந்து ஒரு வால் செவுத்து எழுப்புது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்பயாச்சும் கன்ஃபியூஷன் ஆகும் நம்மளுக்கு, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்ஸ்ட்ரக்டிவா ரெஸ்ட்ரிக்டிவா அப்படி சொல்லிட்டு இப்படி நினச்சிக்கலாம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அலர்ஜி. அப்போ டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஆஸ்துமா ஏ இருக்குது. அப்போ வந்து 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வருது. அதில் என்னது, அதாவது 10 என்றதுக்குள்ள ஏர்லி ஃபேஸ் வந்து 10 என்றதுக்குள்ள என்னென்ன பண்ணுறதுனா வந்து அவனோட ப்ரா வந்து பிஜி லெக்சர் தியேட்டரில் இருக்குது. ஹிஸ்டமின், பிராடிகைனின், பிஜி லெக்சர் தியேட்டர் சிடிஇ இது வந்து அங்கே இருக்குது. இது வந்து சளி காமிக்குது. அதுக்கப்புறம் ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆஸ்துமா ஓகேவா, இதுக்கு வந்து ஆல்ரெடி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், பீட்டா பிளாக். ஆல்ரெடி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணோமா, வேணாம். அப்போ பீட்டா பிளாக்கர் கொடுக்கறது, பீட்டா அகானிஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா. இது வந்து ஏர்லி ஃபேஸில் ஹிஸ்ப்ரா வந்து பிஜி லெக்சர் தியேட்டரில் இருக்குது. லேட் ஃபேஸில் வந்து என்னென்னா, லேட் ஃபேஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அப்போ க்ரானிக்கல் ஆகுது. அப்போ ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் அந்த மாதிரிலாம் ஆகும்போது இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து வருது. அப்போ க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸு, பிஇஎன். அப்போ பிஇஎன் வச்சுக்கோ, நியூட்ரோஃபில்ஸ் எடுத்துரு. லிம்போசைட்ஸ் லிம்போசைட்ஸ் மோனோசைட்ஸ் எடுத்துரு. அப்போ பாக்கி இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா வந்து லங் ஃபங்க்ஷன் அப்நார்மாலிட்டி. அது வந்து ஏபிசிடி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், ஏபிசிடி. ஓகேவா. ஏல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்துமாவில் வந்து காற்று தான் வேணும், ஏர் ஃப்ளோ. பி வந்து என்னது, ஏக்கு ஆஸ்துமா ஏர் ஃப்ளோ. பிக்கு வந்து என்னது, பீட்டா அகானிஸ்டா. அதுக்கு வந்து என்னது இங்கே ப்ராங்கோ டைலேட்டர் ரெஸ்பான்ஸ். சி வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேலஞ்ச் பண்ணுறோம் எக்ஸசைஸ். டி வந்து டையூரினல் வேரியேஷன், அதாவது நைட்டு காலையில் ஏஎம் பிஎம் அந்த எக்ஸசைஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஏர் ஃப்ளோ லிமிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, லெஸ் தென் 0.8 FeE1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் மினிட்ல எவ்வளோ கம்மியாகுதோ அது. ஓகேவா. 0.8 அதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும் நம்பரில். பி வந்து கிரேட்டர் தென் 12%, இதை விட அதிகம் 15%, ஈக்குவல் டு வருது பாருங்கள் ரெண்டு இடத்துலையும். ஓகேவா. அதுக்கப்புறம் டையூரினல் வேரியேஷன், அப்புறம் 20% போட்டுக்கலாம். இதில் வந்து ரெண்டே பாக்ஸாக இம்பார்ட்டன்ட். என்னென்ன டெஸ்ட் வந்து பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் வந்து 4 டெஸ்ட் இருக்கா. அப்போ 4 டெஸ்ட் கூட வந்து 4th பிளேஸில் வந்து ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து கம்மியாகுது. ஓகேவா. அப்படின்னு வச்சுக்கோ. 4 அப்படின்றது வந்து ஹெச்ஐஜிஹெச். அப்போ ஹை டோஸ் வந்து இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஹை டோஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு முடிச்செல்லாம் 2 டைம் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து என்னன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இது இங்கே வந்து 4 இருக்கா. பல்மனரி ஃபங்க்ஷன் 4 டெஸ்ட் இருக்குது, இங்கே வந்து 4 இருக்கா. அப்போ 4. அப்போ ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து லோவாக இருக்குது. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து 4 ஹெச்ஐஜிஹெச் ஹை. அப்போ ஹை டோஸ் கொடுக்கணும். அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 6 மீடியம் டோஸ் லாபா கொடுக்கணும். இது வந்து 3 இருக்கா. 3னா வந்து என்னது, எம் மாதிரி இருக்கு. 3 வந்து எம் மாதிரி இருக்குன்னா வந்து இங்கே மீடியம் டோஸ் ஆரம்பிக்குது. அப்போ மீடியம் டோஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும், லோ டோஸ் டெய்லி ப்ளஸ் லாபா. இப்போ 1 and 2 வந்து எப்படின்னா, 1ல் 2 ட்ரக்ஸ் வரும், 2ல் ஒரே ஒரு ட்ரக் வரும். ஒரே ஒருனா டெய்லி ஐசிஎஸ் கொடுக்கணும். 2 ட்ரக்னா சாபா கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஐசிஎஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். லெஸ் தென் 2 மந்த்ல வந்து எவ்வளோ கொடுக்கணும், கிரேட்டர் தென் 2 மந்த்ல வந்து எவ்வளோ கொடுக்கணும். நைட் சிம்டம்ஸு, நைட்டில் வந்து கிரேட்டர் தென் 1 வீக் வருது. நைட் சிம்டம்ஸும் ப்ளஸ் 4 டெஸ்ட்டும் வருதுன்னா வந்து, நைட் சிம்டம்ஸும் டெஸ்ட்டும் வந்து லோவாக வருதுன்னா நம்ம வந்து இங்கே இந்த வேல்யூஸ் வந்து பார்க்கணும். கண்ட்ரோலே ஆகலைன்னா இது. ஓகேவா. சாபானா வந்து சாலா. ஐசிஎஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு கார்டிகோஸ்டெராய்ட்ஸ்னா கிளவிங்க அவங்களாம் எடுத்துக்கலாம். புடிசோனைடு, அது ஹை டோஸ், மீடியம் டோஸ், இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. பயாலஜிக்கல் ஏஜென்ட் அப்படின்றது வந்து 5th, அதாவது இ 5யும் ஈயும் சேர்த்துக்கோங்க. 5 அண்ட் இ. ஈனா வந்து ஆன்டி, ஈனா வந்து என்னது, மாலி ஜுமாப். 5னா வந்து என்னது, 5 ரூபாய் போலி ஜுமாப். 5க்கு கீழே வந்து 4 நம்பர் எடுத்துக்கோ, இன்டர்லூக்கின் 4 டுபிலுமேப். அதுக்கப்புறம் வந்து தைமஸில் இருக்கிற லிம்போபோய்டின் ஸ்ட்ரோமல். ஸோ எஸ்எல்பி, டீஸ்பூன் மாதிரி இருக்கா எஸ்எல்பி, அவ்வளோதான்.
அதே வந்து அக்யூட் எக்ஸாஜரேஷனுக்கு வந்து சில ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அதில் மைல்டு மாடரேட் சிவியர் படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா, இது வந்து 4 பேஸ் பண்ணி இருக்கு. சென்சோரியம், ரிட்ராக்ஷன்ஸு, SpO2. ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் பார்ப்பாங்க. ஓகேவா, ஒரு பொண்ணு வந்து அழகு இருக்கு, அறிவு இருக்கு. ஸோ செஸ்ட் ரிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியுயா, அண்ட் பிரெயின் அதுவும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேல்யூஸ் வந்து SpO2, பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோ ரேட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கு. நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன். மைல்டுனா வந்து என்னது, அதாவது நம்ம மூவிலலாம் வந்து காமிப்பாங்க இல்லையா, ஒரு மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ல வாயில எடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்களே. ஸோ சால்புட்டமால் மீட்டர் டோஸ் 4 to 10 பப்பு அது கொடுக்கணும். அதே வந்து மாடரேட் அப்படின்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர் டோஸ் ஒரு மிஷின் யூஸ் பண்ணுவாங்க, லாஸ்ட்லயும் வந்து மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயும் வந்து மிஷின் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நெபுலைசர் யூஸ் பண்றாங்க லாஸ்ட்ல. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கண்டிப்பா இப்ரட்ரோபியம் வந்து கொடுத்துருவாங்க. யூஸ்வலா நம்ம வந்து சால்புட்டம் கூட ஒரு ஐ யூஸ் பண்றோம், ரைட்? அது வந்து அங்கே ஸ்டீராய்டு யூஸ் பண்றோம், இங்கேயும் ஸ்டீராய்டு யூஸ் பண்றோம். பட் ஐ ஸ்டீராய்டு யூஸ் பண்றதுல இப்ரட்ரோபியம் விராட் கோலி மாதிரி ஆன்டி கோலினர்ஜிக் யூஸ் பண்றோம். கண்டிப்பா ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால ஆக்சிஜன் வந்து 95% மேலே வச்சுக்கிறதுக்கு SpO2 வந்து ஆக்சிஜன் வந்து போட்டுக்கிறோம். அப்ப இந்த இம்யூனோ சப்ளசன்ட் யூஸ் பண்ணாம நம்ம வந்து இங்க வந்து பிரெட்னிசோலோன் அதே தான் இங்கேயும் கண்டினியூ பண்ணிக்கணும். பிரெட்னிசோலோன் பதிலாக பேஷண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி IV கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். மெக்னீசியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணிக்கணும்.